தேனியில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் இடத்துக்கு சென்ற அதிருப்தி மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்தி தனது ஆதரவாளர்களுடன் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது அவர்களை வெளியேற்ற போலீசார் முற்பட்ட போது இரு தரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தேனியில பார்த்தோம்னா அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டம் இன்று பார்த்தோம்னா அந்த கட்சியினுடைய தமிழ் மாநில பொதுச் செயலாளர் கதிரவன் தலைமையில நடைபெறுவதாக இருந்துச்சு. இந்த இந்த ஆலோசனை கூட்டத்துல தேனி மாவட்ட செயலாளர் சக்கரவர்த்திக்கு அழைப்பு விடுக்கவில்லை. அதாவது பார்த்தோன்னா அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தேனியில இரண்டு பிரிவாக செயல்பட்டு வருகிறது. ஒரு பிரிவினர் முருகன் தலைமையிலையும் மற்றொரு பார்த்தோம்னா சக்கரவர்த்தி தலைமையிலும் செயல்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில முருகன் தலைமையிலான குழுவினர் இன்று ஆலோசனை கூட்டம் நடத்திருந்தாங்க. இந்த ஆலோசனை கூட்டம் நடத்துவதை அறிந்த சக்கரவர்த்தி தலைமையிலான குழுவினர் அந்த முருகன் குழு வருவதற்கு முன்பே அந்த மண்டபத்தில் போய் உள்ளி அமர்ந்திருந்தாங்க. இதனிடையே பார்த்தோம்னா காவல்துறையினர் அவர்களை வெளியேற்ற முயன்று அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேச்சுவார்த்தை பலனளிக்காத நிலையில காவல்துறையினர் மண்டபத்தின் உள்ளே சென்று சக்கரவர்த்தியை குண்டு கட்டாக தூக்கி காவல்துறை வாகனத்தில் ஏற்றினார்கள். அந்த சமயத்துல பார்த்தோன்னா அங்கிருந்த பிளக்ஸ் பேனர் அனைத்துமே கிழிக்கப்பட்டன. இந்த சூழல்ல காவல்துறையினர் அவர்களை கைது செய்தாங்க. இது போன்ற சூழல்ல பார்த்தோன்னா அங்கு இருந்த வாகனத்தில் இருந்த நபர் ஒருவர் காவல்துறையினர் மீது வாகனத்தை ஏற்று முயற்சி செய்ததால் காவல்துறையினருக்கு இருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. இதனிடையே காவல்துறையினர் அந்த நபரை தற்போது அழைத்து சென்று காவல் நிலையத்தை வச்சிருக்காங்க. தற்போது பார்த்தோன்னா இந்த பகுதியில கூடுதலாக போலீஸ் குவிக்கப்பட்டு ஒரு பரபரப்பான சூழலை இந்த பகுதியில் காணப்படுகிறது.
உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய